ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை வாசிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 4. கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்னும் ஐயரின் சத்தம் உரக்க கேட்க, மேல தாளங்கள் இசை முழங்க, உறவினர்கள் நண்பர்கள் படைசூழ, தன் மாமன் மகள் வெண்ணிலாவின் கழுத்தில் மங்கள நாணை 3 முடிச்சிட்டு அவளை தன்னில் சரிபாதியாக ஆக்கிக் கொண்டான் ஜீவா என்னும் ஜீவானந்தம். தன்னவன் முன் தலை குனிந்து, என்றும் வாழ்க்கையில் உனக்கு சரிபாதியாக இருப்பேன் என்னும் விதமாக அவன் அணிவித்த மங்கள நாணை ஏற்றுக்கொண்டாள் வெண்ணிலா. வெண்ணிலாவின் தந்தை பெருமையுடனும், வெண்ணிலாவின் தாய் கண்களில் மின்னும் ஆனந்த கண்ணீருடனும், மரகதம் பாட்டி கண்ணீருடன் கூடிய பூரிப்புடனும், கயல்விழியும் யாழினியும் ஸ்வேதாவும் பெரும் மகிழ்ச்சியுடனும், ஜீவாவின் தாயும் தந்தையும் மனநிறைவுடனும் பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவாறு உறவினர்கள் பெரியோர்களின் நல்லாசியுடனும், நண்பர்களின் வாழ்த்துக்களுடனும், கடவுளின் ஆசியுடனும் ஜீவா வெண்ணிலாவின் திருமணம் இனிதே நடைபெற்றது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் வாழ்வின் முக்கிய தருணம் இது. ஏன், அவளின் தலையெழுத்தையே மாற்றும் தருணம் என்று கூட கூறலாம். தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டும், தன் பெற்றோர்களை விட்டும், உடன் பிறந்தவர்களை விட்டும், தான் பழகிய இடங்களை விட்டும் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். புதிய மனிதர்களுடன் பழக வேண்டும். புதிய உறவுகளை அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்லவே. ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்நாளில் இப்படி ஒரு தருணத்தை கடந்து வந்துதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு தருணத்தில்தான் வெண்ணிலா தற்பொழுது இருக்கிறாள். அதுவரை அவள் மாமன் மகனும் அதே ஊர் என்பதினால் வேறு ஊர் செல்ல வேண்டிய கட்டாயம் அவளுக்கு ஏற்படவில்லை. அந்த அளவிற்கு அவளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. திருமணம் முடிந்த பின் அவரவர் பெற்றோர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆசிகளை வாங்கி கொண்டு மணமக்கள் மணமகன் வீடு நோக்கி புறப்பட்டனர். அங்கே செய்ய வேண்டிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்த பிறகு மணமகள் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். அந்த ஊரின் வழக்கப்படி முதல் நாள் இரவு பெண் வீட்டில்தான் தங்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். பெண் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் இருவருக்கும் பால் பழம் கொடுத்து பூஜை செய்து சில சம்பிரதாயங்கள் மேற்கொண்டனர். அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்த பிறகு மரகதம் பாட்டி, ஆத்தா லட்சுமி, தம்பியும் வெண்ணிலாவும் பாவம் எம்புட்டு நேரம்தான் நின்றுக்கிட்டே கிடப்பாங்க, கால் கடுக்க போகுது, கொஞ்ச நேரம் ரூமில் போய் இருக்க சொல்லு என்றார். லட்சுமி, சரிங்க அத்தை. சுப்பிரமணியன், யாழினி, ஜீவா மாமாவை வெண்ணிலாக்கா ரூமில் போய் தங்க வச்சுட்டு வாமா என்றார். அங்கே தூக்க கலக்கத்தில் நின்று கொண்டிருந்த யாழினியிடம். தந்தையின் குரல் தன் அருகில் கேட்டவுடன் யாழினிக்கு தூக்கம் கூட எங்கோ பறந்து போய்விட்டது பயத்தில். யாழினி, சரிப்பா, வாங்க மாமா போகலாம் என்றாள். அங்கு நின்று கொண்டிருந்த ஜீவாவை பார்த்து. வெண்ணிலாவின் தாய் வெண்ணிலாவை அழைத்து கொண்டு கயல்விழியின் அறை நோக்கி நகர்ந்தார். லட்சுமி வெண்ணிலாவிடம், தங்கம், கொஞ்சம் நேரம் இங்கேயே இருடா, வந்துடுறேன் என்று ரூமை விட்டு வெளியேறினார். வெண்ணிலா ஜீவாவை எப்படி எதிர்கொள்வது என்ற தயக்கத்தில் நாணத்தோடு அமர்ந்திருந்தாள். ஜீவாவிற்கோ எப்பொழுது தன் காதல் மனைவியை பார்ப்போம் என்ற மனநிலையில் அமர்ந்திருந்தான். யாழினி அறை வந்து சேரும் வரை, மாமா உங்களுக்கு அது தெரியுமா, மாமா உங்களுக்கு இது தெரியுமா என்று அவனை கேள்வி கேட்டே ஒரு வழி செய்து விட்டாள். அவனும் தன் தங்கையிடம் பேசுவதைப் போல் யாழினியிடம் இயல்பாக பேசிக்கொண்டு வந்தான். ஆனால் கயல்விழியிடம் அந்த இயல்பு தானாக அவனுக்கு வரவில்லை. யாழினியை பார்க்கும்போது அவனுக்கு தன் தங்கையைப் போல் ஒரு உணர்வு தானாக வந்தது. யாழினி எந்த ஆண்களிடமும் சாதாரணமாக பேசிவிட மாட்டாள். சிறு வயதிலிருந்து அவள் வளர்ந்த விதம் அப்படி. அவளின் தந்தை எப்பொழுதும் இவளிடம் அன்பாய் பேசியது கிடையாது. யாழினி ஒருவித பயத்துடனே அவரிடம் பேசுவாள். ஆனால் ஜீவாவிடம் ஸ்வேதா பேசுவதை பார்த்து பழகியவளுக்கு அவனிடம் பேசுவது அவ்வளவு சிரமமாக இல்லை. வெண்ணிலாவிற்கு அவளின் தோழிகள் புது புடவை அணிய கொடுத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது லட்சுமி, இந்தாங்கம்மா, இந்த பூவை வெண்ணிலாவுக்கு வச்சு விடுங்க என்று கொடுத்தார். மரகதம் பாட்டியோ, இந்தாடி பிள்ளைங்களா, ரொம்ப பவுடர் போட்டு என் பேத்தி அழகை கெடுத்துடாதீங்க, அவ பிறப்பிலேயே பேரழகிதான், என் நாட்டம் என்றார் அவரின் பெருமையையும் சேர்த்து பாடிக்கொண்டு. அப்போது யாழினி, என்ன பாட்டி, நீ உன் கூட போய் என் அக்காவை சேர்த்து சொல்கிற, என் அக்கா தான் அழகு, நீ நல்லா சோளக்கொல்ல பொம்மை மாதிரி இருக்க என்று வாரினாள். ஆரம்பிச்சிட்டீங்களா? பாட்டியும் பேத்தியும், இப்போதைக்கு இது முடியாது என்று கயல்விழி புலம்பினாள்.
இவர்கள் இருவரையும் அப்பொழுதுதான் கவனித்த மரகதம் பாட்டி, ஏண்டி சின்ன குட்டிங்களா, உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் தூங்குற வழியை பாருங்க என்று விரட்டினார். ஐயோ பாட்டி, நீங்கள் எல்லாம் இருக்கிறது என்னோட ரூமில் தான். நான் எப்படி தூங்குறது? நீங்கள் எல்லாம் போனாதானே நான் தூங்க முடியும் என்று கூறினாள் கயல்விழி. உடனே லட்சுமி, இவர்களை மறந்து விட்டோமே என்று எண்ணியவர், இன்னைக்கு ஒரு நாள் யாழினி கூடவே படுத்துக்கூடா கயல் என்று அங்கிருந்து அவ்விருவரையும் கிளப்பிவிட்டார். சிறு பிள்ளை யாழினியோ, அம்மா, அக்காவுக்கு மட்டும் அலங்காரம் எல்லாம் பண்ணுறீங்க, எங்களை மட்டும் தூங்க சொல்கிறீங்க, நாங்களும் புது துணி போட்டுக்கிட்டு அக்கா கூட இருக்கோமே என்று வெகுளியாக கேட்டாள். ஆமாண்டி, இப்போ இது ஒன்று தான் குறைச்சல். 2 நாளாக புது துணி போட்டுக்கிட்டு ஊரை சுற்றி வந்தது பத்தலையா? இப்போ வேற போட்டுக்கணுமா? போய் தூங்கு போ என்று மரகதம் பாட்டி விரட்டினார். உனக்கு நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அதனால் கயல்விழி அக்கா கூட போய் படுத்து தூங்கு என்று லட்சுமி கூறி இருவரையும் யாழினி அறைக்கு அனுப்பி வைத்தார். அறைக்குள் நுழைந்த யாழினி கயல்விழியிடம், அக்கா, விசேஷம் எல்லாம் தான் முடிஞ்சிடுச்சே, இப்போ எதுக்காக வெண்ணிலா அக்காவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று தன் சந்தேகத்தை கேட்டாள். இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாத கயல்விழி, தெரியலை யாழினி, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே தினமும் இப்படி தான் அலங்காரம் பண்ணிக்குவாங்க போல இருக்கு என்றாள். உடனே யாழினி, அப்போ அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் தினமும் இப்படி அலங்காரம் பண்ணிக்கலையே என்று மீண்டும் துடுக்குத்தனமாக தன் சந்தேகத்தை கேட்டாள். இவளின் கேள்விக்கெல்லாம் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் கயல்விழிக்கு தான் விழி பிதுங்கியது. அவளும் சிறு பெண்தானே, 9ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணிற்கு மட்டும் வேறு என்ன தெரியும்? கயல்விழி, அதெல்லாம் எனக்கு தெரியாது யாழினி, உனக்கு ஏதாவது கேட்கணும்னா போய் பாட்டிக்கிட்டேயே கேட்டுக்கோ என்றால் இவளிடமிருந்து தப்பிக்கும் பொருட்டு. ஐயையோ, அந்த கிழவிக்கிட்ட போய் யார் பேசுறது? அவ்வளவுதான், என்னை அப்பா கிட்ட போட்டு கொடுத்துரும் என்றாள் யாழினி. யாழினி, என்ன பேச்சு இது? கிழவி அது இதுன்னு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. பெரியவங்களுக்கு எப்போதுமே மரியாதை கொடுத்து தான் பேசணும் என்றாள் கயல்விழி கோபமாக. சரிக்கா, சாரி, இனிமே இப்படி பேச மாட்டேன் என்றாள் யாழினி வருத்தத்துடன். பிறகு இருவரும் படுத்து உறங்கிவிட்டனர். பாட்டி, லட்சுமி, வெண்ணிலாவை சாமி அறைக்கு கூட்டிகிட்டு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போமா, எனக்கு அசதியாக இருக்குது, நான் போய் படுக்கேன் என்று கூறிவிட்டு படுக்கச் சென்று விட்டார். லட்சுமி, சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன், வா வெண்ணிலா என்று பூஜை அறையை நோக்கி அழைத்து சென்றார். லட்சுமி, வெண்ணிலா, இன்னையிலிருந்து உன்னோட வாழ்க்கை புதுசாக மாறப்போகுது. இவ்வளோ நாள் நீ இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாது. நிறைய பொறுப்பு உனக்கு வந்துடுச்சு. இனிமே ஜீவாவோட குடும்பம் தான் உன் குடும்பம், அங்கே தான் உன்னோட வாழ்க்கை. நீ விவரமான பொண்ணு தான், நான் சொல்ல வேண்டியது இல்லை, பார்த்து நடந்துக்கோடா என்றார். வெண்ணிலாவிற்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. அதற்கு பதில் கண்களில் கண்ணீர் குளம் கட்டிவிட்டது. லட்சுமி, என்னடா, என்னாச்சு என பதறிவிட்டார் மகளின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும். அப்போ இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க முடியாதாமா? இது என்னோட குடும்பம் இல்லையா என்றாள் வெண்ணிலா அழுதுவிடும் குரலில். லட்சுமி, அப்படியெல்லாம் இல்லடா, எப்போவுமே நீ எங்களோட பொண்ணு தான், இது உன் வீடு தான் என்றார் ஆறுதலாக. வெண்ணிலாவிடம் இதற்கு பதில் இல்லை, அமைதி மட்டுமே. ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் கடந்து வர வேண்டிய கடினமான தருணம்தான் இது. தான் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டிற்கு செல்வது. ஆனாலும் இது மாற்ற முடியாத ஒன்று அல்லவா? நன்கு வேரூன்றிய மரத்தை பிடுங்கி வேறொரு இடத்தில் நடுவது போன்றது. இது ஒரு பெண்ணின் வாழ்வில் வரமா அல்லது சாபமா என்று தெரியாது. ஆனால் இதுதான் நடைமுறை. வெண்ணிலா தன் மனதில் வைத்திருக்கும் ஆசையை ஜீவாவிடம் வெளிப்படுத்துவாளா? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.